ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்களாண்டா, வோர்விக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். எங்கட வீட்டில் இருந்து நாங்கள் வந்து ஆக்ஸ்போர்டில் இருந்து இங்கே வாராண்டா ஒரு அரை மணி தியாலம் வோர்விக். அங்கே வந்து கார் பூட் சேல்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காருக்குள்ள வீட்டில் இருக்கிற தேவையில்லாத சாமான்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சு கொண்டு வந்து திறந்து வச்சுட்டு பின்பக்கத்தை அந்த திறந்து வச்சு போட்டு அதெல்லாம் வெளியில் மேசை வச்சு அடுக்கி அதில் வச்சு விற்பினோம். அதை தான் பார்க்க வந்திருக்கிறோம். அதில் இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டான விடயங்கள் எல்லாம் இருக்குது. வாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் இன்னும் வீடியோக்கள் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போய் நிறைய பேர் பார்த்தீங்களன்னா நிறைய நல்ல இடங்களுக்கு போய் உங்களுக்கு எடுத்து போடுவேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்னென்ன இருக்குள்ளுக்குன்னு பார்ப்போம். வாங்க. பழைய பொருட்கள் இருக்காது, சில இடங்களில் புது பொருட்களும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கடையில எல்லாம் எங்களோட கார்டனுகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் குறைஞ்ச விலையில் இருக்கும். இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்களா அந்த விலையை விட கொஞ்சம் குறைவாக தான் இங்கே இருக்கும். அப்படி புது பொருட்களையும் கொண்டு வந்து வச்சு விற்பினோம். அதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குது. வாங்க அடுத்ததே காட்டுறேன். சில எலக்ட்ரிக் பொருட்கள் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா வயர்கள் சில நேரம் இல்லாமல் இருக்கும். பாருங்க, இந்த வயர்கள் இப்படியான வயர்கள் எல்லாம் சில நேரம் துளைஞ்சா என்ன செய்யணும்னா இப்படி கொண்டு வந்து இதில் வச்சு விற்கக்குள்ள இந்த வயர்கள் எங்களுக்கு தேவைப்படலாம். அப்படியான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா சிடி இதுகளெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்குரியாது. எல்லாரும் பிள்ளைகள் வளர்ந்த உடனே அவைக்கு இது தேவையில்லை. அப்போ என்ன செய்யறது, எறியலாது வீணாக எறியாமல் இங்கே கொண்டு வந்து வச்சு ஒரு குறைஞ்ச விலைக்கு வாங்கக்கூடிய ஆக்கள் வாங்கி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் விளையாட்டு சாமான்களோ என்னென்னாலுமே அப்படித்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களாண்டா இதுல எல்லாம் நிறைய சாமான்கள் இருக்கும். பாருங்க, சின்ன குட்டி பூனை குட்டி எல்லாம் இருக்குது. பாருங்க, இப்போ பாருங்க மக்களே, இந்த டைப்ரைட்டர் நான் முந்தியெல்லாம் தமிழில் டைப் பண்ணுவேன் நல்லா, சரியோ? ஆனால் இந்த டைப்ரைட்டர் எல்லாம் இது இங்கிலீஷ் ஆகும். சூப்பராக இதெல்லாம் இப்போ எடுக்கலாது. இதெல்லாம் நிறைய பொருட்கள், சரியோ? இது தேவைன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து வாங்கலாம். அதே மாதிரி பாருங்க, சைக்கிள் இருக்குது. எங்களுக்கு அது நல்லா ஓடக்கூடிய ஜூஸ் பண்ணக்கூடிய சாமான்கள் எல்லாத்தையும் தங்களுக்கு தேவையில்லையண்டா கொண்டு வந்து வச்சு விற்பினோம். இருக்கு பாருங்க, எல்லாம் வாங்கிட்டு தங்களுக்கு தேவையில்லை அந்த டிசைன் போயிட்டுது, இல்லாட்டிக்கு இந்த பேக் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு விற்பினோம். ஆனால் ஒன்றுமே வீணாக மாட்டினோம். இந்த நாட்டு மக்கள் பாருங்க, ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் உதவக்கூடிய மாதிரி தான் அந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குளிருக்கு போடக்கூடிய ஜாக்கெட்ஸ் பாருங்கள். இந்த ஜாக்கெட் எல்லாம் தங்களுக்கு தேவையில்லை, அளவில்லை, வளர பிள்ளைகள் எல்லாம் அளவில்லைன்றோன்னா இந்த ஜாக்கெட் எல்லாம் இதில் கொண்டு வந்து ஒரு விலை போட்டு விற்பினோம். ஏன்னா காசு கொடுத்து வாங்காட்டிக்கு அது நேரமே தெரியாண்ட மாதிரியும் ஒரு யோசனை இருக்குமென்னு நினைக்கிறேன் அவைக்கு. அதால் பொழுதுபோக்காகவும் இதை இன்னொருத்தர் ஜூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் அவ்வளோ சாமான்கள் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பொம்மைகள் இப்படி பார்த்தீங்களா, விளையாட்டு பொம்மைகள் இப்படி இதெல்லாம் ஒன்றும் ஊத்தைன்னு சொல்கிறாங்க இல்லை, பழசன்னு சொல்கிறாங்க இல்லை, எல்லாம் புதுசாக தான் அப்படியே இருக்குது மக்களே. பாருங்கள், முதலிதான் பாருங்க, இது வந்து உண்டியல். ஒரு உங்களுக்கு ஜோசிப்பீங்கள், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு சாமான் ஒன்று காட்ட போகிறேன், கடைசியாக தான் காட்டுவேன். பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட நிறைய சாமான்கள் இருக்குது. இங்கே பாருங்க, பூனைக்குட்டி இருக்குது, ஒரு அம்மா 2 பிள்ளைகளை பிடிச்சபடி இருக்குது. எல்லாம் சூப்பராக வடிவாக எல்லாம் நிறைய செய்து வச்சிருக்கிறேன். ஒன்று காட்டுட்டா உங்களுக்கு. நான் நினைச்சேன் இந்த சிலை உங்களுக்கு இந்த இது மரத்தால் செய்திருக்கு. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? கிட்ட காட்டவா? ரைட், இது வந்து பிள்ளையாரப்பா. அப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு இது நாங்கள் வாங்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டோம் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமாண்டு. ஆனால் அவர் இந்த நாடு அவர் சொல்கிறார் கணேசன்னு சொல்கிறார். தெரியும்? அப்படி கணேச கூடி இங்கே எல்லாரும் பிக்கணும். பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் இது வாங்க போகிறோம் மக்களே. இன்னொன்று உங்களுக்கு காட்டணும். இதை பாருங்க, நல்ல லெதரில் ஒரு உருவம் ஒன்று செய்திருக்கு. உண்மையிலேயே நான் ஒரு இடமுமே காணையில். பார்த்தீங்களா? லெதரில் நான் காணையில், நீங்கள் கண்டிருப்பீங்களோ தெரியும். ஒரு உருவம், ஒரு ஆள் ஒன்று செய்து வச்சுருங்க. அதை மாதிரி இதில் கணக்கு இருக்குங்க பாருங்க. உருவங்கள் நிறைய செய்தபடி இருக்குது. ஓகே, தேங்க்யூ. கேன் யூ கிவ் இட்? You have a great day.
பார்த்தீங்களா மக்களே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் இப்போ கீறி இருக்குது. பார்த்தீங்களா நீங்கள் நினைப்பீங்களா என்னென்னு சொன்னால் குயிக்காக அதை கீறி முடிச்சிடலாமண்டு. ஆனால் அப்படி இல்லை. இதில் வந்து 35 மணித்தியாலங்கள் எடுத்திருக்கு அந்த படம் கீறுறதுக்கு. அந்த அவ தான் கீறி இருக்கு. இந்த நாட்டில் படம் கீறுறதுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 மணித்தியாலம். இதில் இருக்கிற சிங்கம் பார்த்தீங்களா அது 50 மணித்தியாலம். ஆனால் இதோட விலை என்னென்னு பார்த்தீங்களா இதோட விலை வந்து 300 பவுண்ட்ஸ் 300 பவுண்ட்ஸ் அப்படி ஒவ்வொன்றும் அவள் போட்ட அந்த அவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட விலைகள் இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி கீறி இருக்குண்டு. இது 35 மணித்தியாலங்கள். இதோட விலை வந்து 300 பவுண்ட்ஸ் 300 பவுண்ட்ஸ்ண்டா ஸ்ரீலங்கன் காசுக்கு பார்த்தீங்களா 1,20,000 கிட்ட வருது மக்களே இந்த படத்தின் விலை. பாருங்க எல்லாமே ஒரு தங்களுக்கு தேவை என்று சொல்லி வாங்கி கொண்டு வந்து சேர்த்து வச்ச சாமான்கள் எல்லாம் இப்போ இதெல்லாம் தங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சு விற்கணும். என்னென்னு சொன்னால் அந்த வீட்டில் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பொருட்களை வச்சு வடிவாக பார்ப்பினோம். அதுக்கு பிறகு திருப்பி வேறு கொடுத்துட்டு வேறு வாங்குவினோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்களா ஒவ்வொரு மிருகங்கள் அது என்னென்னு பார்த்தா யாருக்கு மிருகங்களை பிடிக்குதோ அந்த ஆக்கள் இப்படி வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கணும். பிறகு அவன் இல்லைன்னு சொன்னால் பிறகு என்ன செய்வினோம்னு சொன்னால் அதை விற்றுருவினோம். இது பார்த்தா நாங்கள் கொலண்டுக்கு போயிட்டோமல்லோ, கொலண்டுக்கு போய்க்கலாம் இந்த இப்படி ஒரு காத்தாடி என்ன மின்னாலை அது அங்கே நல்ல செப்பு பார்த்தீங்களா. ஹவு மச் திஸ் ஒன்? 2 pound. Can I take? Yeah, can I buy this one? 2 pound. ஆனால் இதில் பார்த்தீங்களா உண்மையிலேயே நல்ல பெருமதியாக நல்ல பேரமாக இருக்குது. ஒரு ஞாபகத்துக்கு நான் இதை வாங்குகிறேன். எல்லாம் உண்மையாகவே இதெல்லாம் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய சாமான்கள் எல்லாம். இப்போ எல்லாம் இந்த இப்படி பேரமாக இப்படி கனதியான சாமான்கள் இல்லை. இப்போ நான் இதை வாங்குகிறேன். இதில் பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு 100 கிராம் வரும் பேரம். அப்போ நான் இதை காசை கொடுத்து வாங்க போகிறேன் பேரங்க. பாருங்க இது உடி விற்கிறதுக்கு வச்சிருக்கிறோம். அழகுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இங்கே பூவாசுக்களை வைக்கிற பூக்கள். ரொம்ப உருவம் உண்டு மக்களே. பாருங்க எவ்வளோ காசு நினைக்கிறீங்க? 3 பவுண்ட்ஸ் இந்த இருக்கு. எனக்கு வீட்டு திஸ் ஒன் டேக் அ வீடியோ. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்களா இது வாங்கியிருக்கிறேன். நேரன்னு பார்த்தா எங்கட விட்ட நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் வச்சுருக்கேன் தானே. அப்போ அதுக்கு கொண்டு போய் இப்படியே குத்தி விட போகிற மக்களே. ஒரு பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்களா 4 இருக்குது. 10 பவுண்ட்ஸுக்கு வாங்கியிருக்கிறோம்ல. ஆவம் பண்ணி நினைக்கிறேன். நீங்களும் விரும்பினா வாங்குங்க, நல்லா இருக்குது. தேங்க்யூ. வாங்கிட்டு என்னென்ன எப்படி கொண்டு போக போகிறோன்னு அதான் இப்படி வச்சு இப்படி தான் கொண்டு போக போகிறேன். என்னென்னா வெயில் சுடு. சாப்பிட்ற இடத்துக்கு போக போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம்னா போய் வாங்குவோம். ஆட்டியன் காசில் வாங்கி சாப்பிட்டா தான் டேஸ்ட். ஆனால் இந்த பேக்குக்கெல்லாம் காசு இருக்கு. ஆனால் நான் எடுக்கவே மாட்டேன். என்னென்னா ஆட்டியன் காசுலாம் அடிக்க வேண்டியா மக்களை. இப்போ என்னென்னு பார்த்தீங்களா சாப்பிடுவோம். ஏதாவது வேணும்னா ஒரே ஒரு கடை தான் இருக்குது. அதில் வந்து இறைச்சி எல்லாம் இருக்குன்னா இறைச்சி சாப்பிட்றதில்ல. அப்போ அதால் போக போகிறோம். இதோண்டு வாங்கியிருக்கிறோம். சின்ன குட்டி பொருள் 2-3 வாங்கியிருக்கிறோம். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நீங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த வீடியோவை அனுப்பி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்தையும் செய்யுங்க. சரியோ? அப்போ மீண்டும் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய்.